சில பாலிசியில பாத்தீங்கன்னா இன்பேஷண்ட் ஹாஸ்பிட்டலைசேஷன் கவர் ஆகாது. அந்த பாலிசியில இந்த ஹோம் ஹெல்த் கேரை நீங்க யூஸ் பண்ண முடியாது. ஓபி மட்டும், ஓபி பாலிசி மட்டும் எடுத்துருந்தீங்கன்னா அதுல எல்லாம் இதுல கவர் ஆகாது. மற்றபடி இன்பேஷண்ட் ஹாஸ்பிட்டலைசேஷன் அப்படி இருக்கக்கூடிய எந்த பாலிசிலையும் உங்களுக்கு இந்த ஹோம் ஹெல்த் கேர் அப்படின்ற ஃபீச்சர் வந்து கவர் ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் ரூரல் ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் போனீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, பேஷண்ட்டை உடனே அட்மிட் பண்ணிடுவாங்க. செக்கிங் எதுவுமே பண்ணாமல் பேஷண்ட்டை உடனே அட்மிட் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த ஃபீச்சர் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எந்த ஒரு மினிமம் அட்மிஷனாக இருந்தாலும் ஒரு ஹாஸ்பிட்டலில் போயிட்டு மினிமம் நம்ம சும்மா சாதாரணமாக அட்மிட் ஆகிறோம்னாவே 40,000 rupees மினிமம் நம்மளுக்கு செலவாகும். அந்த செலவுலேருந்து நம்ம வந்து அந்த செலவை பண்ணாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த ஹோம் ஹெல்த் கேர்ன்ற ஃபீச்சரை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க ஸ்டார். ஏன்னா எல்லா எலிமெண்ட்ஸுக்கும் நம்ம ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. சிலதை வந்து நம்ம மருந்து மாத்திரையிலே சரி பண்ணிக்கலாம் இல்லையா? அந்த மாதிரி விஷயங்களுக்கு மட்டும்தான் இந்த ஹோம் ஹெல்த் கேர் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ உங்கள் மணி வந்து ரொம்ப சேவ் ஆகும். அதுக்காக தான் மெயினாக வந்து ஹோம் ஹெல்த் கேர் வந்து உங்களுக்கு இந்த ஃபீச்சரை வந்து ஸ்டார் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இந்த ஃபீச்சரை வந்து எத்தனை முறை வேணா ஒரு கஸ்டமர் யூஸ் பண்ணலாம். ஒரு ஸ்டார் ஹெல்த்ல பாலிசி எடுத்துருக்கக்கூடிய ஒரு கஸ்டமர் இந்த ஃபீச்சரை வந்து எத்தனை முறை வேணா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஸ்டார் ஹெல்த் ஆப்லயே உங்களுக்கு கிடைக்கும். ஸ்டார் ஹெல்த் www.starhealth.in அப்படி போய் ஸ்டார் ஹெல்த்துக்குள்ள போனீங்கன்னாவே அந்த ஆப்லயே நீங்க இதை வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு நல்ல ஃபீச்சர். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பிரதம் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு. பிரதம் ஹாஸ்பிட்டல்ஸ்னா என்ன? இப்போ இந்த ஹாஸ்பிட்டலில் வந்து எந்த ஹாஸ்பிட்டல் நம்ம போய் அட்மிட் ஆனோம்னா மெடிக்ளைம் பாலிசி இருக்கான்னு ஃபர்ஸ்ட் கேட்பாங்க இல்லைங்களா? ஸோ மெடிக்ளைம் பாலிசி இருந்தால் கூட அவங்க என்ன கேட்பாங்க, ஒரு அமௌண்ட்டை எங்களுக்கு டெபாசிட் பண்ணுங்க எல்லா ஹாஸ்பிட்டல்லையுமே கேட்பாங்க. எல்லா ஹாஸ்பிட்டல்லையுமே ஈவன் தோ யூ ஆர் ஹேவிங் மெடிக்ளைம் பாலிசி ஒரு அமௌண்ட்டு நீங்கள் டெபாசிட்டாக கட்டினா தான் அங்கே அட்மிட்டே ஆக முடியும். ஆனால் பிரதம் ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா இந்த டெபாசிட் அமௌண்ட் எதுவுமே கிடையல. ஸோ இந்த டெபாசிட் அமௌண்ட் நீங்கள் எதுவுமே கட்ட தேவையில்லை. பிரதம் ஹாஸ்பிட்டல் என்னன்னா இட் இஸ் அது வந்து ஸ்டார் ஹெல்த்துக்கு மூலமாக வரக்கூடியது ஒரு ஹாஸ்பிட்டல். ஸ்டார் ஹெல்த்ல இருந்து கொடுக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல் தான் பிரதம் ஹாஸ்பிட்டல். பிரதம்னாவே மெயின் அப்படின்னு ஃபர்ஸ்ட் அப்படின்னு அர்த்தம். ஸோ இது வந்து இட் இஸ் கனெக்டட் டு ஸ்டார் ஹெல்த். பிரதம் ஹாஸ்பிட்டல் வந்து ஸ்டார் ஹெல்த்தோட கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ மெடிக்ளைம் பாலிசி இருந்ததுன்னா கூட நம்மளுக்கு ஒரு மினிமம் அமௌண்ட்டை வந்து அவங்க டெபாசிட் பண்ண சொல்லுவாங்க. இதே நீங்கள் பிரதம் ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆனீங்கன்னா இந்த டெபாசிட் அமௌண்ட் நீங்கள் கட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. அது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது என்ன, அட்டெண்டர்ஸ் ஃபுட் எக்ஸ்பென்சஸ் கவர் ஆகும். இப்போ நீங்கள் அட்மிட் ஆகிறீங்க, உங்களுக்கு கூட ஒரு அட்டெண்டர் வராங்க, உங்கள் ஒய்ஃபோ இல்லை உங்கள் ஸ்பௌஸோ வராங்க, இல்லை அவங்க அப்பாவோ இல்லை அம்மாவோ வராங்கன்னா அவங்களுடைய ஃபுட் எக்ஸ்பென்சஸையும் பிரதம் ஹாஸ்பிட்டல்ஸில் கவர் பண்ணுவாங்க. அதுவும் அவங்க பே பண்ணுவாங்க. இன்னொன்று, இப்போ எலிஜிபிள் ரூம் வந்து அவைலபிள் ஆகலைன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு ஹையர் ரூம் ரெண்ட் இருக்கக்கூடிய ஒரு நல்ல ரூமை வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. ஆனால் அந்த ஹையர் ரூம் ரெண்ட் இருக்கக்கூடிய அந்த ரூம் ரெண்ட்டை வந்து உங்களுக்கு சார்ஜில் ஆட் பண்ண மாட்டாங்க. சாதாரண ரூம்க்குரிய ரெண்ட்டை தான் உங்களுக்கு ஆட் பண்ணுவாங்க. ஆனால் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ரூம் வந்து உங்களுக்கு ஹையர் ரேட் இருக்கக்கூடிய ரூமை கொடுப்பாங்க. அது இன்னொரு ஃபீச்சர். இன்னொன்று, இப்போ வந்து வீடு வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து ஒரு 5 கிலோமீட்டருக்குள்ளே இருந்துச்சுன்னா ஃப்ரீ பிக்கப் அண்ட் ட்ராப் ஃபெசிலிட்டி அவைலபிளாக இருக்குது. ஃப்ரீ பிக்கப் அண்ட் ட்ராப் ஃபெசிலிட்டி எப்போ அவைலபிளாக இருக்குது, ரொம்ப எமர்ஜென்சியாக இருக்குது. அதே நேரத்தில் உங்கள் வீடு வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து 5 கிலோமீட்டர் தூரத்துக்குள்ளே இருந்ததுன்னா மட்டும் இந்த ஃபெசிலிட்டியை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் டிஸ்சார்ஜ் ஆன பிறகு 2 ஃப்ரீ கன்சல்டேஷன்ஸ் அவங்க ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. பிரதம் ஹாஸ்பிட்டலில் நீங்கள் அட்மிட் ஆனீங்கன்னா நீங்கள் டிஸ்சார்ஜ் ஆன பிறகு கூட 2 ஃப்ரீ கன்சல்டேஷன் உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஸ்டார் ஹெல்த்தில் இருக்கக்கூடிய 2 முக்கியமான ஃபீச்சர். அது வேற எந்த கம்பெனிலும் கிடைக்காது. ஸோ என்ன வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணனா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். 9080072562. இது என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர். உங்களுக்கு வந்து ஸ்டார் ஹெல்த் பாலிசி வேணும், மெடிக்ளைம் பாலிசி வேணும்னா இந்த நம்பரில் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம டீட்டெயில்ஸ் டிஸ்கஸ் பண்ண பிறகு நம்ம காலில் பேசிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த 2 முக்கியமான விஷயம் உங்களுக்கு சொல்லணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ போட்டேன். ஸோ இந்த நியூ இயர் வந்து உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நல்ல ஒரு வருஷமாக இருக்கட்டும். உங்களுடைய கனவுகள் நிறைவேறட்டும். நீங்கள் மனசில் என்னென்ன நினச்சிருக்கீங்களோ அத்தனை இந்த நியூ இயரில் நடக்கணும்னு சொல்லி